காய்ஸ், நான் உங்கள் எஃப்எஃப். இந்த வீடியோ என்ன போகணும்னா மைன்கிராஃப்ட் வீடியோ எபிசோடு 1. இந்த வீடியோவில் நம்ம வுட்டுக்கு மெயின் பண்ணி தான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம வுட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பின்னாடி மரம், அங்கே மரத்தை கட் பண்ணலாம். அங்கே ஆடை நம்ம மரத்தை கட் பண்ணிவிட்டு ஸ்டோன் ஹேட்ஸு வச்சு கட் பண்ணலாம். கத்தி ஸ்டோனில் ஒரு வுட்டை மைன் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. நம்மளால் இப்போதைக்கு லைவ் போட முடியாது கைஸ், ஏன்னா நம்ம கிட்ஸு இது தந்தாச்சு. இன்னும் எனக்கு 18 வயசு ஆகலை, ஆனால் தான் லைவ் போடுற மாதிரி அதில் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னால். நம்ம 9 விட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். 5 6 7 வந்துருச்சு. 8 9 விட்டுக்கிட்ட இருக்கு. 9 விட்டு கலெக்ட் பண்ணிட்டு போய் ஸ்டோனை மைன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கெல்லாம் முறை கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் குச்சி செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிளை கீழே பேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் வுட்டு இங்கே தான் அங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ்டாக மட்டும் இருங்க கைஸ், பார்க்குறேன். ஓகே, ப்ளேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரே ஒரு பிக்கெட் செஞ்சுக்கிட்டு நம்ம போய் ஸ்டோனை மைன் பண்ணலாம். எங்கே மைன் பண்ணலாம்? மைன் பண்ணுற மாதிரி இடம் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். பக்கத்தில் அதான் இந்த ஏதோ ஷேப் மாதிரி ஸ்டோன்லாம் மைன் பண்ணி சந்திக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் மைன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டோனை வச்சு 20 ஸ்டோன் மைன் பண்ணிக்கிறேன். 20 ஸ்டோன் வச்சு ஒன்று ஆட்ஸு, ஒரு பிக்கட்ஸு, அப்புறமா ஒரு ஸ்வாடு, அப்புறம் அடுப்பு, இது செஞ்சுக்கலாம். போயாச்சு. கத்தி, அப்புறம் இது நோண்டுறது, குச்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். குச்சி எடுத்தாச்சு. நான் எடுத்துகிட்டு வாய்ஸ் தரல, வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்கும். இதுக்கு மேலே நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் தந்துட்டு எடுத்துக்கலான்னுக்கிறேன். வீடியோ எடுக்கக்குள்ளே வாய்ஸு, ஏன்னா மறந்து போயிடுது. ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம இதில் எபிசோட் 5 வரைக்கும் இருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எபிசோட் 2ல் ஹவுஸ் கட்டிடலாம். எபிசோட் 3ல் என்டர்டைனை தோக்கடிச்சிடுற மாதிரி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஆடு இருக்குது. ஜம்ப் பண்ணி வெட்டினா நல்லா வெட்ட முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஜம்ப் பண்ணி வெட்ட முடியல. மொபைலில் தான் ப்ளே பண்ணுறேன். ஜம்ப் பண்ணி அடித்தாச்சு. ஒரு அடி போட்டுக்கிறேன். 2 அடி தான் அடித்தா சாகிற மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரில. இன்னொரு 2 ஆடு எங்கேயோ பார்த்தோம், ஆனால் எங்கே தான் தெரில. சைடில் ஆடு தான் அங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு ஆடு, இப்போது இன்னொரு கலரில் ஆடு இருக்குது. நம்ம வேணா 3 கலரில் 3 ஆடை எடுத்துகிட்டு கூட நம்ம பூ வச்சு கலர் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் எடுக்கிறேன். இந்த ஆடை எடுக்கிறோமா, இது உள்ளுக்கு க்ரீன் கலர் பூ இருக்கு இல்லையான்னு தெரில. ப்ளூ கலர் பூ வச்சு அது ஒன்றுக்கு மட்டும் கலர் அடிச்சிட்டா ப்ளூ கலரில் வேறு கலர் எல்லாத்தையும் தெரிஞ்சு ப்ளூ அடிச்சுட்டா ப்ளூ கலர் பெட் செஞ்சுக்கலாம். இந்த ஆட்டுக்கு வெள்ளை கலர் தான் பெட் நான் செஞ்சுருவேன். ஏன்னா நம்ம பூ நிறைய பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடு வேறு அங்கே இங்கேயோ ஓடுது வெட்டக்குள்ளே. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா வில்லேஜ் கிடச்சா நம்ம நிறைய பொருள், அப்புறம் அயன் ஃபார்மு. ஆடு என்ன நான் பார்த்து மறைச்சிச்சு, அதான் அடிச்சிட்டேன். ப்ளூ கலர் பெட்டு கிடச்சிருச்சு. ப்ளூ கலர் பூ கிடச்சிருச்சு. அப்படியே பூ எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறேன். கேவு கிடச்சின்னா கொஞ்சம் ஸ்டோன் மைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டோன் நம்மளுக்கு சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயோ கேவு மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இது கேவு மாதிரி இதுதான்டா இருக்கு காய்ஸ். இதில் வாட்டர் அடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு ஸ்டோன்லாம் மைன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே காய்ஸ், ஸ்டோன்லாம் மைன் பண்ணிட்டு வரேன். நல்லா மைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம என்னென்னா வில்லேஜ் தேடணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கேயோ வில்லேஜ் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வீடியோ எடுத்து தான் வாய்ஸ் தரேன். வில்லேஜ் இங்கே இருக்குது, போகலாம். ஃபாஸ்ட்டாக ஓடி வரக்குள்ள நம்ம கீழே விழுந்துடுறோம். இது என்னன்னு சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு நான் மைன்கிராஃப்ட் எபிசோடு ரெடி பண்ணக்குள்ளே எனக்கு எப்படி ரெடி பண்ணுன்னு தெரியாது. வாய்ஸ் எப்படி தர்றதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணி வேற போடுறேன். இதுதான் என் மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு லாங் வீடியோன்னு நினைக்கிறேன். இல்லை ஏற்கனவே ஏதோ ஒன்று போட்டிருப்பேன். இன்னொரு எஃப்எஃப் சேனல் இருக்கும், அதுலேயும் அதேமாதிரி தான். ஃப்ரீ ஃபயர்னால் நமக்கு ஒன்றும் இல்லை, எனிமே அடிக்கிறோம். மீட் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு
வுட்டை வச்சுட்டு நம்ம போய் லூட் அடிச்சிடலாம் வில்லேஜை. இந்த வீட்டில் கிராஃப்டிங் டேபிள் இல்லை. செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டில் என்ன இருக்குது? ஆப்பிளு, அந்த பைய, ப்ரெட்டு, புக்கு. அந்த பையன் நம்மளுக்கு நிறைய உதவி செய்யுது, ஆனால் அந்த பையன் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஓகே, புக் எடுத்தாச்சு. என்ன அங்கே போகிற? வேறு என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குது செஸ்ட்டு. இதுலேயும் ஆப்பிளு, அப்புறம் கிழங்கு, பூவு, அந்த பை தான். ஏதோ தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்காங்க. ஏன்னா இந்த கேமில் பாதி இது தெரியாதானே ப்ளே பண்ணுவேன் நல்லா, அதனால் அப்படியே பார்த்துக்கோங்க கைஸ். இப்போயே 5 நிமிஷம் ஓடி போச்சு. நான் வீடியோ 13 நிமிஷம் எடுத்தேன். 1 hour எடுத்தேன், இல்லை கட் பண்ணி 11 நிமிஷம் வந்துச்சு. முக்கியமான சீனில் சிலது கட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம இந்த உள்ளே ஏதாவது சொல்லுவாங்க, இது என்னன்னு தெரியல, கட்டு வச்சுக்கலாம் ப்ரெட்டு செய்கிறதுக்கு வேண்டிய இது அந்த நம்ம அப்படியே மைண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வில்லேஜில் பெஸ்ட்டுன்னா இது ஒன்று தான். ஏன்னா நிறைய இது கிடைக்காது. இதை வச்சு நம்ம ப்ரெட்டு செஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு இதே கேமை முடிச்சிடலாம். ஒரு ஃப்ரீ ரன்னாக தான் இருந்துச்சுன்னா ப்ரெட்டு நல்லா முக்கியம். அதனால் நான் ப்ரெட்டு எடுத்துக்கிறேன். ஏதோ உள்ளே ஏதோ சொல்லுவாங்க. வில்லேஜர் பக்கத்துலேருந்து குதிச்சுட்டே இருந்தான். நானும் பார்த்துட்டு அப்படியே கட் பண்ண போயிட்டேன். அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு இங்கே வில்லேஜர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. அயன் ஃபார்ம் கட்ட இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, அப்படியே மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லை, சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியே சாப்பாடு எடுத்தேன். 3 வுட் எக்ஸ்ட்ரா, ஒரு உள்ளுக்கு ஒரு இதுக்கு ஒரு வுட்டுன்னு வச்சா 3 வுட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரில. அப்படியே எடுத்துகிட்டு போனேன். சரி எங்கேயோ பெட்டு செஞ்சு படுத்துவங்களான்னு அப்படியே மூவ் ஆனேன். சாப்பிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். இந்த இடம் நல்லா இருக்குது. ஏன்னா வில்லேஜ் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் வில்லேஜ் தான் நம்ம இருக்கோம். ப்ளூ கலர் பெட்டு கலர் அடிக்கும் இந்த மாதிரி ப்ளூ கலர் செஞ்சிச்சு. ஏன்னா ப்ளூ கலர் பிடிக்கும், அதனால் ப்ளூ கலர் பெட்டு. நம்ம சேனலோவும் அதுதான். அப்புறமா தூங்கி எழுந்திரிச்சேன். இங்கேயே வில்லேஜர்ஸ் அடி வாங்குற மாதிரியே சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா இங்கே ஜாம்பி நம்ம அடிக்க வேணாம், ஏன்னா வில்லேஜர் நாம தான் அடிக்கணும். ஜாம்பி வில்லேஜர் அடித்தா நம்ம அடிக்கலாம் சொல்லிட்டு அடித்தேன். இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த ஏன்னா அவன் காப்பர் சூட்டு போட்டுருந்தான். ஒரு இதாச்சும் கிடச்சிதான் தான் பார்த்துறேன், எதுவும் தரல. அங்கங்கே திறந்து பார்த்தேன். இவன் என்ன தரான்னு பார்த்தா 22 கேரட் கேட்குறான் ஒரு எமரால்டு. இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. அப்புறம் இதில் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்தாச்சு. என்னன்னா இங்கே வேலை செஞ்சால் தான் இங்கே அப்புறம் வீடோட இருக்கிற மாதிரி இருக்குது. சில டைம் நல்லாதே எடுத்துட்டுனா இங்கே என்ன வேலையும் செய்ய மாட்டாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு விட்டுட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன். அப்புறமா நான் இன்னொரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறேன் கைஸ். வில்லேஜ் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, தூரமாக இருக்குது. ஆனால் இந்த வில்லேஜில் நிறைய பொருள் இருக்கும் போல. வேணா வில்லேஜ் பெருசாக நான் வில்லேஜ் கிட்ட போயிட்டு பார்க்குறேன். வில்லேஜ் கிட்ட வந்தாச்சு. இங்கே அந்த அயன் ஃபில்டர் மேனோ ஏதோ சொல்லுவாங்க, அவன் வீட்டில் நிறைய இது கிடைக்கும், டைமண்ட் கூட கிடைக்கும். நான் ஒரு வீடியோ எடுத்தேன், அது பழைய சேனல் அப்லோட் பண்ணலான்னு. அதில் 3 டைமண்டு, அப்சிடியன் பிளாக் எல்லாமே தந்துட்டான். இல்லை என்னென்ன அயன் ஹெல்மெட்டு, 2 அயன் வார்டு. அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டு நான் இதோட வீடியோ இந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்க்குறேன், ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்தேன். இவன்ட்டு வந்து எம்ராய்டெலாம் கலெக்ட் பண்ணேன். 24 எம்ராய்டு என்கிட்ட இருந்துச்சு. தண்ணியில் ஜம்ப் பண்ணல தான் பார்த்தேன், தண்ணியில் ஜம்ப் பண்ண முடியல. இதோட என்கிட்ட 4 எம்ராய்டு. கேரட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இவன்ட்ட கொஞ்சம் கேரட் தந்துட்டு தான் போவேன். பாதி கேரட் நான் எடுத்ததில் பாதி இவனுக்கு தந்துட்டேன். நம்பிக்கை இல்லைன்னா பாருங்கள். நான் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டுன்னு சொல்லி விட்டேன். ஏன்னா அடுத்த டைம் இங்கே தான் வந்து அயன் ஃபார்ம் எல்லாம் கட்டுவோம். எப்படி அயன் ஃபார்ம் கட்டின ஐடியாவில் அடுத்த எபிசோடில் வந்து பண்ணலாம். அப்புறம் அங்கே எங்கேயும் அயன் இது பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு கேரட்டை மட்டும் தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனால் அங்கே அயன் ஒன்று இருந்துச்சு. சரி 1ஆ 2ஆன்னு பார்த்துட்டு அப்படியே மைண்ட் பண்ணேன். 1ஆ இருக்கக்கூடாது நினச்சா 1 தான். அப்படியே மைண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அடுத்த நாள் டே வந்துடுச்சு. நைட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். எப்பயும் போல் மாப் இது தான், அதை ஏக்காடின்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்கே அப்படியே அயன் சீல்டு ஒன்று செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு சீல்டுக்கு வுட்டு எடுத்தேன். சீல்டு அப்படியே எடுத்துக்கிட்டு கையில் மாட்டிக்கிட்டேன்.
கொஞ்சம் உடம்பு சரியில்லை கைஸ், அதனால் இரும்பல் வரும். கொஞ்ச நாள் ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு, அதனால தான் கொஞ்ச நாள் வீடியோ அப்லோட் பண்ணல, யாருமே கமெண்டும் பண்ணல, அதனால தான் கொஞ்ச நாள். அப்புறமா அயன்ஸ் இருந்துச்சு, அயன் அப்படியே மைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைன் மைண்ட் பண்ணி பிடிச்சா இதில் சில தப்பானா எப்படின்னா சில சீன்ஸ் ஒரு மாதிரி வரும், அதை மட்டும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சின்ன சின்ன வீடியோ எடிட் பண்ணி தான் பழக்கம். இவ்வளோ பெரிய வீடியோ 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த வீடியோவை நான் கட் பண்ணி அது இதுன்னு பண்ணி போட்டேன். அப்புறம் இங்கே அயன் மைண்ட் பண்ணேன். இங்கே அயன் வந்து இந்த மாதிரி மலை மாதிரி கல் மதிச்சுன்னா அங்கே நிறைய அயனு எமரால்டு எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி இடத்த மட்டும் நல்லா தேடி பாருங்கள். அப்படியே கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணேன், உள்ளே கொஞ்சோண்டு அயன் இருந்துச்சு, அதையும் மைண்ட் பண்ணிட்டு இப்படியே வந்தேன். சரி நம்ம கேவை கண்டுபிடிச்சிட்டு பார்க்கலாம் கைஸ். கேவை கண்டுபிடிச்சிட்டு வரேன். எங்கே கேவே இல்லை போல். பார்த்தீங்களா பக்கத்தில் இன்னொரு பயம். இங்கே ஒரு கேவ் கிட்ட வந்தாச்சு. இது கிட்ட ஒரு கேவ் இருக்கும், அதுக்குள்ளே மைண்ட் பண்ணேன். இந்த கேவ் கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன் கைஸ் என்ன மாதிரி கேவ். நல்லா பெரிய கேவே, அதுக்குள்ளே இந்த கண்ணாடி பிளாக் மாதிரிலாம் இருக்கும் அந்த இடம். கேவ் கிட்ட வந்தாச்சு, அதுதான் கைஸ் கேவு. இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணி விட்டுறேன். அந்த ஃபாஸ்ட்டை நீங்கள் பாருங்கள், நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். லைட்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயும் லைட் வச்சுட்டு மைண்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எல்லாம் மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். கேவல இடத்துல உளுந்து இந்த கேவில் செத்துட்டு இருந்தேன், அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பாட்டு ஒன்று போடலான்னுக்கிறேன், போட்டேன்னு இல்லையா எனக்கு தெரியாது, ஏன்னா வாய்ஸ் தந்துட்டு தான் போடுவேன். அப்படியே மேலே வந்து நம்ம தங்கத்துக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஐயன் நம்மள்ட்ட 1.5 ஸ்டாக்குக்கிட்டே இருக்குது. இவனா தண்ணி கொடுத்து எமரால்டு கேட்குறான். இந்த கண்ணாடி என்ன செய்யலடா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருந்தேன். இது வந்து சில சீன்லாம் அட்டாச் பண்ணிப்பேன். இங்கே வந்தாச்சு, இங்கே தான் லாபம் இருந்துச்சு, பார்த்து இந்த சீனை கட் பண்ணிட்டு தான் எடுத்தேன். ஓகே கைஸ், பா.